ட்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆக்டருக்கும் இடையே நடந்த ஒரு காரசாரமான விவாதத்தை பத்தி தான் பேச போறோம். சோ வாங்க ஷோக்குள்ள போறோம். சோ என்ன விஷயம், யார் அந்த ப்ரொடியூசர், யார் அந்த ஆக்டர், என்ன அப்படி காரசாரமான ஒரு விவாதம் நடந்தது அப்படின்னு தானே கேக்குறீங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டா யோகி பாபு நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராரு. அதை தாண்டி கதாநாயகனாவும் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ மே 16 பாத்தீங்கன்னா யோகி பாபு ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வந்து வெளியாக போகுது. ஜோரா கையத்தட்டுங்க அப்படின்ற ஒரு படம் வெளியாக போகுது. சோ அந்த படத்தை பத்தியும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் உங்ககிட்ட ஒரு வீடியோல. சோ நீங்க பாத்துட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே உங்களுக்கு புரியும். சோ என்ன இப்ப நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த படத்தோட ப்ரமோஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரமோஷன் வேலைகள் பெரிய அளவுல நடக்கும். எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இப்ப ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் ப்ரமோஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு யோகி பாபு வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் தவறாம கலந்துக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது டைரக்டர் தனஞ்சயன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மேடையில பேசியிருக்காரு. சோ மேடையில பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டர்ஸ் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கா இருந்தது. என்னன்னா, சோ அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோகி பாபு வந்துட்டு தன்னோட சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். சோ ஏன் அப்படின்னா, எஸ்.ஜே. சூர்யா இதே மாதிரி ஒரு மேடையில வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீரோவா என்ன நீங்க நடிக்க கூப்பிட்டீங்க அப்படின்னா சம்பளத்தை நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க, வில்லனா நடிக்க கூப்பிட்டீங்கன்னா நான் கேட்கறதுதான் சம்பளம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே நல்ல வேல்யூபிள் பாயிண்ட் தான். அதே மாதிரி நீங்களும் ஹீரோவா நடிக்க நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னா உங்களோட சம்பளத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு யோகி பாபு ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நான் வந்து சம்பளமே அதிகமா இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டது கிடையாது. எப்பவுமே அவங்க வந்து கதை சொல்லுவாங்க, நான் ஓகே சொல்லுவேன். சம்பளத்தையும் எனக்கு அவங்களேதான் சொல்லுவாங்க. அதாவது யார் என்கிட்ட கதை சொல்றாங்களோ அவங்களேதான் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் சார் அப்படின்றத சொல்லுவாங்க. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி நீங்க எப்படி வந்து என்ன இப்படி சொல்லுவீங்க? எனக்கு சம்பள பேலன்ஸ் மட்டும் ஒவ்வொரு கம்பெனிலும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அதை சொன்னா நீங்க வாங்கி தந்துருவீங்களா அப்படின்ற மாதிரியுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சோ இந்த சம்பவம் மேடையிலே நடந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா நடந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் விட அந்த டைரக்டர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் சம்பளத்தை உயர்த்தி கேட்கறது மட்டும் இல்லாம, அதாவது யோகி பாபு சம்பளத்தை உயர்த்தி கேட்கறது மட்டும் இல்லாம எந்த ஒரு ப்ரமோஷனுக்கும் பெரிய அளவுல அவர் போறது இல்ல. மேபி அவர் ப்ரமோஷனுக்கு வர்றதுக்கு கூட சம்பளத்தை எதிர்பார்ப்பார் போல இருக்கு. ஒரு 7 லட்சம் ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு இருந்தா ஒரு ப்ரமோஷனுக்கு அவர் வந்திருப்பாரு. ஏன்னா அவர் நடிச்ச ஒரு படத்துக்கே அவர் ப்ரமோஷனுக்கு வரல. ஆனா இந்த படத்துக்கு அவர் வந்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி கஜானா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணிருக்காரு, கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. இப்போ ஜோரா கையை தட்டுங்கல ஹீரோவா பண்ணிருக்காரு. கஜானா அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு யோகி பாபுவை கூப்பிட்டு இருக்காங்க. அவரால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கு. சோ அவர் போகல. இப்போ இந்த படத்துக்கு மட்டும் அவர் வராரே அப்படின்னு சொல்லி அந்த கோவத்துல டைரக்டர் அப்படி பேசியிருக்காரு. அதாவது டைரக்டர் தனஞ்சயன் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்குமே யோகி பாபு என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னா, சார் நான் வந்துட்டு ஒரு படத்துல நீங்க என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 20 நாள் 30 நாள் ஷூட்டிங்க நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு நான் வருவேன். அது என்னோட கடமை. ஆனா நீங்க என்ன கூப்பிட்டு கஜானா படத்துல பண்ண வச்சது ஒரே ஒரு சின்ன கேமியோ ரோல் தான். அதை பண்ணிட்டு நான் எப்படி வந்து அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வர முடியும்? நான் இருக்கிற வேலைகளை பாப்பேன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் வருவேனா? நான் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் தான் பண்ண அந்த படத்துல. அப்படி இருக்கிறப்போ நான் அது வரல அப்படின்றது ஒரு பெரிய குத்தமா நீங்க ஏன் சொல்றீங்க? அது ஏன் ஒரு பெரிய தப்பா பாக்குறீங்க? அது ஒரு பெரிய தப்பே கிடையாது. பொதுவாவே ஒரு நடிகர் வந்து ஒரு படம் ஃபுல்லா வராரு, ஆனா ப்ரமோஷனுக்கு வரல, ஆடியோ லான்ச்சுக்கு வரல அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். ஆனா ஒரே ஒரு சின்ன சீன்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு எல்லாம் வர முடியும்? அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு அந்த டைரக்டருக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி சரமாரியா வந்து பதில் சொல்லியிருக்காரு, கேள்விகள் கேட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ரொம்பவே போயிருக்கு, ரொம்ப பரபரப்பா போயிருக்கு. சோ ஜோரா கையை தட்டுங்க அப்படின்ற ஒரு பட ப்ரமோஷன்ல தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. எஸ்.ஜே. சூர்யா எப்படி சம்பளத்தை வந்து சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி நீங்க கம்மியா வாங்குங்க ஹீரோவா நடிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யோகி பாபு என்ன சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே ஒவ்வொரு கம்பெனிலும் சம்பள பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அதை சொன்னா நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா? அவ்வளவு இருக்கு. இது வரைக்கும் நான் வாயை திறந்து எந்த கம்பெனிக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்க, கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி அந்த டைரக்டர் இன்னொரு குற்றச்சாட்டையும் யோகி பாபு மேல வைக்கிறாரு. படத்துக்கு எல்லாம் ஓகே சொல்லுவாரு, கால் ஷீட் தருவாரு, ஆனா ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் யோகி பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டேட் கொடுத்திருக்கலாம், கால் ஷீட் கொடுத்திருக்கலாம், பட் நான் வரல அப்படின்னா இங்க இருந்துகிட்டு நான் கண்டிப்பா வராம இருந்திருக்க மாட்டேன். நான் வெளியூர்ல இருந்திருப்பேன், வர முடியாத சுச்சுவேஷனா இருக்கும், அந்த டைமிங் எனக்கு மிஸ் ஆயிருக்கும், அதனாலதான் நான் வராம போயிருப்பேனே தவிர வேணும்னு என்னோட தொழிலுக்கு எப்பவுமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா இதை நான் வந்து ரொம்ப மதிச்சு செய்யற வேலை நடிப்பு அப்படிங்கிறது. எனக்கு இந்த அளவுக்கு பேரும் புகழும் கொடுத்த அந்த நடிப்புக்கு எப்பவுமே நான் மரியாதை கொடுப்பேன்.
மத்தபடி நான் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனாலதான் என்னால மேல மேல வளர முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதுனாலதான் என்னால இந்த அளவுக்கு வளர முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேடையில யோகி பாபு பேசியிருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் யோகி பாபு பேசும்போது மட்டும் பயங்கரமா கையை தட்டி இருக்காங்க. அந்த டைரக்டர் பேசும்போது ரொம்ப ஷாக் ஆகி எல்லாரும் அதை பார்த்திருக்காங்க. சோ கண்டிப்பா இவர் வந்து ஏதோ ஒரு வெஞ்சன் வச்சுக்கிட்டுதான் யோகி பாபுவை இப்படி தாக்கி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அதுல பேசின கலைப்புலி எஸ் தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோகி பாபு மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த சினிமா உலகத்துக்கு கண்டிப்பா வேணும். அதனால நீங்க யாரு என்ன சொன்னாலும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க, எந்த ஒரு நெகட்டிவும் நீங்க எடுத்துக்காதீங்க. சோ எல்லாத்தையும் ஃபுல் பாசிட்டிவா நீங்க வந்து மாத்திட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மன கஷ்டமாவோ இல்ல வேதனையோ படவே வேண்டாம். அதனால நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எப்பவும் போல உங்களோட ஒர்க்கை நீங்க நல்லபடியா செய்யுங்க அப்படின்ற மாதிரி கலைப்புலி தானு சொல்லியிருக்காரு. சோ 2 டைரக்டர் இப்படி பேசும்போது இவர் மேல இவருக்கு வன்மை இருக்குமோ, இவர் மேல இவருக்கு வன்மை இருக்குமோ அப்படின்ற மாதிரியுமே நெட்டிசன்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. சோ யோகி பாபு சம்பளத்தை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. சோ கலைப்புலி தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோகி பாபுவோட சேவை வந்து சினிமாக்கு எப்பவுமே தேவை. சோ நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க, மனவேதனை படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ யோகி பாபு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட படத்துக்கு நான் வந்து சம்பளத்தை பிக்ஸ் பண்றதே கிடையாது. யார் என்கிட்ட கதை சொல்றாங்களோ அவங்களே சம்பளத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை ஏத்துக்கிட்டு நடிக்கிறது தான் என்னோட வேலை. அப்படி இருக்கும்போது அதுலயே சம்பள பாக்கி அவ்வளவு இருக்கு, நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு. சோ இந்த டாபிக் தான் இப்ப பயங்கர கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. யோகி பாபுக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு நடக்குது. அதாவது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு அவர் வந்திருக்காரு. சோ அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு டைரக்டர் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சினிமா வட்டாரத்துல வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதை தாண்டி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி குறை சொல்லியிருக்காரு. யோகி பாபு எவ்வளவு ஒரு டெடிகேஷனான பர்சன், எவ்வளவு ஒரு ஹார்ட்ஃபுல்லி பர்சன். அப்படி இருக்கும்போது அவர் மேல இவர் பேசுறதுக்கு எப்படி இவருக்கு வந்து மனசு வருது, அந்த அளவுக்கு என்ன வன்மம் இவர் வச்சிருக்காரு. அப்படி என்ன யோகி பாபு வந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்டுட்டாரு. எல்லாரும் கோடிகள்ல 100-200 கோடிகள்ல வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ஸ் எல்லாமே இன்னைக்கு 10 கோடி 15 கோடி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காமெடி ரோல்லயும் சரி, காமெடியனா இருந்து ஹீரோ ரோல்ல வரும்போதுமே சரி, அவர் ரொம்ப நார்மலான சம்பளம் தான் வாங்குறாரு. அது ஒன்னும் அவ்வளவு அதிகம்லாம் கிடையாது. அவர் ஒன்னும் கோடிகள்ல இப்போ வரைக்கும் சம்பளம் வாங்கல. சோ அப்படி இருக்கும்போது எதனால இந்த சம்பளம் அதிகம்னு சொல்லி அந்த டைரக்டர் ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன 5க்கும் 10க்கும் நடிச்சுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில விமர்சகர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது யோகி பாபு பக்கம் தான் நிறைய பேர் சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. சோ யோகி பாபு பேசினதா இருக்கட்டும், அந்த டைரக்டர் பேசினதா இருக்கட்டும், இதுல எது சரி எது தப்பு அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்டோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.